அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பாலஸ்தீன் மீட்பு போர் 261வது நாளை அடைந்திருக்கிறது. இந்த நாளில் இந்த படுகொலைகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. ரஃபாவில் முவாசி என்ற அகதிகள் முகாமில் இஸ்ரேல் தாக்கியதில் 47 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மொத்தமாக 37,598 பேர் இதுவரைக்கும் ஷஹீதாகி இருக்கிறார்கள். அடுத்து நேற்று பல தாக்குதல்களை போராளிகள் குழுக்கள் நடத்தியிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக டெல் அல் ஜவுரா என்ற பகுதியில் நடந்த தாக்குதல் பெரிதாக பேசப்படுகிறது. அதில் நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினர் காயம்பட்டிருக்கிறார்கள், இறந்தும் இருக்கிறார்கள். அவர்களை புரட்டிச் செல்வதற்காக ஹெலிகாப்டர்கள் வந்திருக்கின்றன, அவையும் தாக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி அந்த பகுதியில் ஓரிரு ரஃபாவுக்கு பக்கத்தில் உள்ள பகுதிகளில் சண்டை நடந்து கொண்டு இருந்தாலும் பெரும்பாலும் காசா பகுதி, குறிப்பாக நார்தன் காசா வந்து அமைதியாகவே இருக்கிறது என்று இஸ்ரேலிய ரேடியோ சொல்வதாக மான் நியூஸ் நமக்கு செய்தி சொல்லுகிறது. இப்போ இந்த கான்யூனிஸ் பகுதியிலும் நார்தன் இஸ்ரேலிலும் அமைதி திரும்பிவிட்டதாகவும், இதனால் போராளிகள் குழுக்கள் தங்கள் இழப்பை ஈடு செய்வதற்கு இளைஞர்களை தங்களுடைய அணியிலே சேர்ப்பதாகவும் அதற்கு பயிற்சிகள் கொடுப்பதும் தொடங்கிவிட்டது என்று அந்த ரேடியோ சொல்லுகிறது. அடுத்தது கான்யூனிஸ் பகுதியிலும் நார்தன் இஸ்ரேல், நார்தன் காசா என்று சொல்லக்கூடிய வடக்கு காசாவிலும் உணவுப் பொருட்களையும் இதர உதவிகளையும் போராளிகள் குழுக்கள் செய்கின்றது, குறிப்பாக ஹமாஸ் செய்கிறது. அது அந்த கான்யூனிஸ், வடக்கு காசா ஆகியவற்றின் சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய நிர்வாக பொறுப்புகளை ஏற்று காவல்துறையினரை நியமித்து இருக்கிறது. அவர்கள் வழியாக பல சேவைகளையும் செய்கிறது என்ற தகவலையும் அதே ரேடியோ சொல்லுகிறது. ஆக அங்கே ஓரளவுக்கு நிம்மதியாக வாழுகிறார்கள் என்பதும் ஓரளவுக்கு இருந்தாலும், நேற்றும் குண்டுகள் போட்டு 47 பேர் ரஃபா பகுதியிலே இறந்திருக்கிறார்கள். ஓரளவுக்கு இருந்திருக்கிறார்கள். இவர்கள் தங்களுடைய ஆதிக்கத்தை மீண்டும் நிலைநாட்டுகிறார்கள் என்று அந்த ரேடியோ சொல்கிறார். போராளிகள் குழுக்கள் தங்களுடைய நிர்வாகத்தை மீண்டும் கொண்டு வந்து விட்டார்கள் என்று. இதனிடையே மான் நியூஸும் சேனல் 12ம் நேற்று இஸ்ரேலில் நடந்த ஒரு பெரும் விவாதத்தையும், அந்த விவாதத்தில் இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் சொன்ன தகவலையும் வெளியிட்டிருக்கிறது. நேற்று நான் சொன்னேன், ஒரு கான்ஃபரன்ஸ் இஸ்ரேல் ஏற்பாடு செய்கிறது டெல் அவீவுக்கு பக்கத்தில் லெபனானில். அதிலும் தெற்கு லெபனான் வரைக்கும் தன்னுடைய குடியிருப்புகளை எப்படி கொண்டு செல்வது என்பது பற்றின கான்ஃபரன்ஸ். ஆனால் அங்கிருந்து நேற்று வரைக்கும் ஒரு 4 லட்சம், அதன் பிறகு ஒரு 62,500 பேர் பென்குரியன் ஏர்போர்ட் வழியாக வெளியே வந்தார்கள் என்று சொன்னோம். இன்று அதே பத்திரிகைகள் அங்கிருந்து 5,50,000 பேர் வெளியே வந்து விட்டார்கள் என்று சொல்லுகிறது. இந்த விவாதத்தில் நேற்று நடந்த கான்ஃபரன்ஸில் முக்கியமான செய்தி என சேனல் 12 சொல்வது என்னவென்று சொன்னால், கடந்த 6 மாதம், இப்போ 9 மாதம் ஆச்சு, வெறும் 6 மாதம் கணக்கில் மட்டும் 50 லட்சம் இஸ்ரேலிய குடிமக்கள் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்து போய்விட்டார்கள், லெஃப்ட் இஸ்ரேல் என்று சொல்லுகிறது. அடுத்தது, இதில் இந்த யுத்தத்தில் ஒரு முழுமையான வெற்றி என்பது கிடைக்கவே கிடைக்காது. எப்படி ஹமாஸை வெற்றி கொள்ள முடியாதோ அதே போல ஹிஸ்புல்லாவையும் வரைபடத்தில் இருந்து அழிக்க முடியாது. அடுத்தது, நமது குடும்பத்தினர், அதாவது காசாவில் சண்டையிட்டு வந்தவர்களின் குடும்பங்கள் லட்சக்கணக்கில் அலைக்கழிந்து கொண்டிருக்கின்றன. ஃபேமிலிஸ் ஆர் டிஸ்இன்டகிரேட்டிங் என்று சொல்கிறார்கள். குடும்பங்கள் சீரழிந்து வருகின்றன. நம்மளுடைய ஆலைகள் அழிந்து வருகின்றன. முதலீட்டாளர்கள் நொந்து போய் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அடுத்தது, நமது ரிசர்வ் சோல்ஜர்ஸு எந்த வாயை திறக்க முடியாமல் ஓடி போயிட்டு இருக்கிறாங்க. ரெகுலர் சோல்ஜர்ஸ், அதாவது இராணுவத்திற்காகவே சேர்ந்தவர்கள். ரிசர்வுங்கிறது எல்லா குடிமக்களையும் பயிற்சி கொடுத்து தேவைப்படும் போது அழைப்பவர்கள். அவர்கள் இப்பொழுது யுத்தத்துக்கு கூப்பிட்டால் வருவதில்லை, சிலர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்பதையும் நாம் சொன்னோம். இந்த ரெகுலர் ஃபோர்ஸை பற்றி சொல்லும்போது, அதாவது இராணுவத்துக்குன்னு சேர்ந்தவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க முழுமையாக சோர்வுற்று
அது ஆங்கிலத்தில் ஆர் எக்ஸாஸ்டட் டு த போனுன்னு சொல்லுவாங்க. முழுமையாக தளர்ச்சி அடைந்து விட்டார்கள் என்று சொல்கிறது. ஆனாலும் அல்லாஸ்கா பள்ளிவாசலை நேற்று 150 வந்தேரிகள் சென்று அசிங்கப்படுத்தி இருக்கிறார்கள். தங்களுடைய வணக்கங்களை அங்கே நடத்தி இருக்கிறார்கள். அடுத்தது வெஸ்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய மேற்கு கரையில் நடந்த ஒரு பெரிய சம்பவம் இன்று நமது ஆங்கில பத்திரிகைகளின் தலைப்புச் செய்திகளை அங்கே அலங்கரித்து வருகின்றன. அது என்னவென்று சொன்னால், காயம்பட்ட ஒரு அப்தி என்ற ஒரு முஸ்லிமை இந்த இஸ்ரேலிய இராணுவத்தினர் தங்களுடைய ஜீப்பில் கெட்டி ரோட்டில் இழுத்து சென்றிருக்கிறார்கள். இது ஒரு பெரிய கோர சம்பவம் என்று எல்லா உலக ஊடகங்களும் கண்டித்திருக்கின்றன. இந்த ஊடகங்களுக்கு பதில் சொல்லும் வகையில் நாங்கள் அந்த இராணுவத்தினரை தண்டிப்போம், அது சம்பந்தமான ஒரு விசாரணையை நடத்துவோம் என்று இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. ஆனால் இஸ்ரேல் அங்கு எதையுமே செய்யாது என்பது நமக்கு தெரியும். ஏனென்று சொன்னால் இராணுவத்தை சீண்டினால் ஓடி விடுவார்கள், தொடர்ந்து சண்டைக்கு வரமாட்டார்கள். ஆனால் ஜெனினில் நேற்று சரியான தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். நேற்றும் ஜெனினிலிருந்து பின்வாங்கக்கூடிய நிலைக்கு இஸ்ரேலிய இராணுவம் சென்றிருக்கிறது. இதனிடையே நெத்தன்யாஹூ சீஸ்ஃபயரை பற்றி பேசியிருக்காரு. தான் ஒரு பகுதி அளவு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஒத்துக்கொள்கிறேன், அந்த ஹாஸ்டேஜஸ் என்று சொல்லக்கூடிய அழைத்து செல்லப்பட்டவர்களை மீட்பதற்கு என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் உடனேயே அதை அவர் பின்வாங்கி இருக்கிறார். வார் கேபினட் என்று சொல்லக்கூடிய அமைச்சரவை ஒத்துக்கொண்ட போர் ஒப்பந்தத்தை அவர் நிராகரித்ததை கண்டித்து தான் நேற்று டெல் அவீவ் முழுக்க போராட்டங்கள் நடைபெற்று இருக்கிறது. அதில் ஒரு கோபம் சொல்லியிருக்காரு எஹுத் பாரக், நெத்தன்யாஹூவை நாம் எந்த வழியிலாவது பதவியில் இருந்து நீக்கி ஆக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு வேகமாக பேசக்கூடிய அளவுக்கு போயிருக்கிறது. நிறைய பேர் சொல்லியிருக்கிறார்கள் இவர் நெத்தன்யாஹூ நமது இஸ்ரேலை அழித்து விடுவார் என்று. அடுத்து ஹிஸ்புல்லாவே நேற்று காலையில் அல் ஜைரா என்ற இடத்தை இஸ்ரேல் தாக்கியிருக்கிறது. அதில் ஒரு ஹிஸ்புல்லாவினுடைய போராளி ஷஹீதாகி இருக்கிறார். உடனே அவர்கள் திருப்பி தாக்கி இருக்கிறார்கள். அந்த திருப்பி தாக்கினதில் கஃபீர் சுபா என்ற இடம், சமூகா என்ற இடம், அதை விட அதிகமாக சஃபாத் என்ற ஏரியாவில், சஃபாத்னா லெபனான் பார்டரில் உள்ள ஒரு பெரிய சிட்டி, அந்த சஃபாதில் தீ எரிந்து கொண்டு இருப்பதாக சொல்லுகிறார்கள். அப்பர் கலீலில் இருந்த எல்லா மின் இணைப்பு சாதனங்களும் அழிக்கப்பட்டு விட்டன என்று இஸ்ரேலிய ஊடகங்களே தகவல் தருகின்றன. இந்த எனர்ஜி மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, ஒரு 24 மணி நேரத்தில் இஸ்ரேல் இருட்டுக்குள்ளால் சிக்கிக்கொள்ளும், லெபனானோடு யுத்தத்தை ஆரம்பித்தால் என்று. இதனிடையே அமெரிக்காவினுடைய ஊடகங்களும் இஸ்ரேலில் வரக்கூடிய ஊடகங்களும் ஈரானுடைய ஆயுதங்களை லெபனான் தன்னுடைய துறைமுக பகுதிகளில் நிறைய பதுக்கி வைத்திருக்கிறது என்றொரு அறிவிப்பை செய்திருக்கிறார்கள். அதை ஈரான் மறுத்ததோடு, அதை லெபனான் மறுத்ததோடு, ஹிஸ்புல்லா மறுத்ததோடு, வேண்டுமென்றால் எங்களிடத்தே வந்து பாருங்கள் என்று ஊடகத்தில் உள்ளவர்களை அழைத்திருக்கிறார்கள். அப்படி ஒன்று நாங்கள் கடற்கரை பகுதியில் ஈரானுடைய ஆயுதங்களை பதுக்கவில்லை, எங்களிடத்திலே போதுமான ஆயுதம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஹவுத்தீஸை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு 5 தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அதில் முக்கியமாக குறிப்பிடத்தக்கது என்னவென்று சொன்னால் கிரீஸுக்கு சொந்தமான ஒரு கப்பல் 65வது நாட்டிக்கல் மைலில் அடிக்கப்பட்டு இருக்கிறது. அதை UKMTO என்று சொல்லக்கூடிய யுனைடெட் கிங்டம் மேரிடைம் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஏஜென்சி எடுத்து அதை கடலுக்கு அனுப்பி இருக்கிறது. அது அழிந்து முதலில் வாட்டர் லீக் ஆகி தண்ணி ஒழுகி கப்பலுக்குள்ளால் கப்பல் தார ஆரம்பிக்கிறது, அதாவது மூழ்க ஆரம்பிக்கிறது. இன்னொரு தாக்குதல் அதில் தாக்கியதில் தீ எரிந்திருக்கிறது. தீயை உடனே கப்பலில் இருந்தவர்கள் அணைத்து விட்டதாக சொல்லுகிறார்கள். 23 நாட்டிக்கல் மைல்ஸில் ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறது ஹவுத்தீஸ். அந்த கப்பல் சேதாரம் அடைந்தது, ஆனால் அதை நாங்கள் மீட்டு விட்டோம் என்று யுனைடெட் கிங்டம் மேரிடைம் ட்ரேட் ஆர்கனைசேஷன் கூறியிருக்கிறது. அடுத்தது 25வது நாட்டிக்கல் மைலில் இன்னொரு கப்பல் தாக்கப்பட்டு இருக்கிறது. அந்த கப்பல் கிராஷ் ஆயிட்டுன்னு சொல்லாங்க, அதாவது அது வந்த ஒரு போட்டோட மோதி விட்டது என்று சொல்லுகிறார்கள். தீ எரிந்து கொண்டு இருக்கிறது, அதை அணைக்கும் முயற்சிகளை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்தது இஸ்ரேலில்
தொடர்ந்து இன்னும் ஊர்வலங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஊர்வலங்களுக்கு ஒரு மரியாதையே இல்லை என்பதை இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் உலக மக்கள் எல்லாம் நேற்று பார்த்தோம் 48 சிட்டில உலகம் முழுவதும் போராடுகிறார்கள். காசாவில் போரை நிறுத்த வேண்டும், இந்த இனப்படுகொலையை நிறுத்த வேண்டும் என்று. ஆனால் அந்த நாளில் கூட 47 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆக உலக மக்களுடைய எதிர்ப்புகளுக்கு எந்த மரியாதையும் இல்லை என்று ஆக்கிவிட்டார்கள் இந்த ஜியோனிஸ்டுகள். ஐக்கிய நாடுகள் சபை தன்னால் இயன்ற அளவுக்கு பிளாக் லிஸ்ட் பண்ணி சைல்டு கில்லர்னு சொல்லிட்டு, ஆனால் சர்வதேச நிறுவனங்களோ அல்லது உலகம் முழுவதும் இந்த மக்களுக்கு ஆதரவாக எழுந்திருக்கக்கூடிய பாராட்டத்தக்க அந்த உணர்வுகளோ ஒரு குழந்தையை கூட காப்பாற்றவில்லை. நேற்றும் பல குழந்தைகள் உணவில்லாமல் இறந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் எப்படி இந்த போராளிகள் குழுக்கள் இப்பொழுது ஹியூமானிட்டேரியன் எய்ட் என்று சொல்லக்கூடிய உணவுப் பொருட்களையும் இதர பகுதிகளையும் பங்கு வைக்கிறார்கள் என்பது ஒரு மர்மமாகவே இருக்கிறது. அப்படியானால் அவர்களுக்கு எங்கிருந்தோ கிடைத்து கொண்டிருக்கிறது, அது மக்களுக்கு போய் சேர்ந்து கொண்டு இருக்கிறது என தெரிகிறது. அடுத்தது, அமெரிக்காவில் தேர்தல் நடக்க இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். அதில் நெத்தன்யாஹூ நிறைய இன்டர்ஃபியர் ஆகிறாரு அப்படின்னு சொல்லி பைடன் வருத்தப்பட்டிருக்கார். அப்போ அமெரிக்காவில் யார் ஆட்சிக்கு வரணும் என்பதை தீர்மானிப்பதில் இஸ்ரேலுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கிறது. அதனால் அமெரிக்காவில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற பைடன் கூட வருத்தப்படக்கூடிய அளவுக்கு அது போயிருக்கிறது என்று பைடனுடைய அலுவலகத்திலிருந்து பெயர் சொல்ல விரும்பாத ஒருவர் சொல்லியிருக்கிறார். அடுத்தது, இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் இன் ஈராக் அண்ட் சிரியா. இவங்க என்ன செய்திருக்காங்க, யமனும் கூட சேர்ந்து டெட்ஸியில் 2 வைட்டல் டார்கெட்டை நாங்கள் அட்டாக் பண்ணோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த வைட்டல் டார்கெட்டில் ஒன்று என்னன்னா, ஒரு தீவு, அது இஸ்ரேலிய இராணுவத்தின் தளமாக இருந்திருக்கிறது. அந்த தாக்குதலில் ஹிஸ்புல்லாவும் சேர்ந்திருக்கிறது. ஹஷர் ஐலண்ட் என்று சொல்லக்கூடியது. இந்த இடத்தை இந்த 3 நாடுகளுமாக சேர்ந்து தாக்கியதில் இஸ்ரேலுடைய தளம் முற்றாக அழிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது, ஜோர்டானும் இதில் இந்த தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய அளவில் நேற்று ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அதையும் இந்த 3 போராளிகள் குழுவும் சேர்ந்து நடத்தியிருக்கிறது. அல்-தான்ஃப் என்ற இடத்தில். அந்த இடம் சிரியா, ஜோர்டான், ஈராக் ஆகியவற்றின் ஜங்ஷன்னு சொல்கிறாங்க. இந்த 3க்கும் ஜங்ஷனாக இருந்த இந்த ஜங்ஷனில் முன்னாடி ஒரு அமெரிக்காவினுடைய தளத்தை அடித்தது. அமெரிக்கா ரொம்ப கோவப்பட்டு நிறைய எதிர்த்தாக்குதல்கள் எல்லாம் நடத்தியது. அதனுடைய நஷ்டத்தை கொஞ்ச காலமாக அது விசாரணை நடத்தி கொண்டு இருந்தது. இப்போ அதே ஏரியாவில் இந்த நாடுகளுடைய ஒரு ஜங்ஷன் சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் தாக்கி இருக்கிறார்கள். அப்போ அங்கேயும் உலகத்தில் எங்கேயெல்லாம் இஸ்ரேலுடைய தளங்கள் இருக்குமோ, அதாவது குறிப்பாக பாலஸ்தீனத்துக்கு பக்கத்தில் இருக்குமோ, அங்கெல்லாம் தாக்குதல்கள் தொடங்கப்பட்டு இருக்கிறது என்பது வேறொரு செய்தியை நமக்கு சொல்லுகிறது. அதாவது இந்த யுத்தம் நேரே இஸ்ரேலோட மட்டும் நடக்காது. ஆனால் இஸ்ரேலுக்கு பக்கத்தில் யார் யாரெல்லாம் துணைக்கு வருவாங்களோ, ஜோர்டானை நம்ம குறிப்பிட்டோம். ஆனால் அங்கே ஒரு இயக்கம் கலந்தெழுந்து இருக்கிறது. ஜோர்டான் அரசுக்கு எதிராகவும் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும். ஆனால் இப்போ அந்த ஜங்ஷனில் ஈரானுக்கும் ஜோர்டானுக்கும் பங்குண்டு, அதுவும் தாக்கப்பட்டு இருக்கிறது என்பது தெளிவாகிறது. அடுத்தது, ஈரான் மிகப்பெரிய அளவில் ஆயுதங்களை கொடுத்ததாக சொல்வதை, ஈரான் அவர்கள் எங்களிடத்தில் வாங்கி இருக்கிறார்கள் சில ஆயுதங்களை, நாங்கள் யாருக்கும் இனாமாக கொடுக்கவில்லை என்று சொல்லி இருக்கிறது. ஆக அது ஒரு ஆயுத பரிவர்த்தனை என்று தான் தெரிகிறது. அடுத்தது, சர்வதேச அளவில் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்னன்னா, கனடாவை சேர்ந்து லெபனானில் வாழக்கூடிய 45,000 பேர் இருக்கிறாங்களா, கனடாவை சார்ந்தவர்கள். எல்லாரும் வேலை தேடி கனடாவுக்கு போவாங்க. இது என்னன்னா, கனடாவில் இருந்து லெபனானுக்கு வந்துருங்க. இதை இவங்களை மீட்கிறதுக்கு இவர்களை வந்துவிடுங்கள், பாதுகாப்பாக இல்லை லெபனான், இனி ஒரு யுத்தம் தொடங்கினால் என்று அழைத்திருக்கிறது. அது சரியா தெரியுது. ஆனால் அவர்களை அழைத்து வருவதற்கு இராணுவத்தை அனுப்புகிறேன்னு சொல்லுவதுதான் சந்தேகமாக இருக்குது. ஏன் இராணுவம் இங்கே வரணும், அப்புறம் அந்த இராணுவம் திரும்ப போகுமாங்கிற எல்லாம் சந்தேகத்துக்குரியது. இப்படி இந்த உலக நிகழ்வுகள் பல்வேறு நிலைகளையும் தாண்டி போய்கொண்டு இருக்கிறது. இதில் ஆப்கானிஸ்தான் ஓரளவுக்கு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸில் ராஜாங்க உறவில் கொஞ்சம் வளர்ந்து இருக்கிறது. இப்பொழுது பல நாடுகள் ஆப்கானிஸ்தானோட உறவுகளை வைத்து கொண்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தான் ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறது. என்னவென்று சொன்னால், நாங்கள் எல்லா நாடுகளோடையும் பேச தயாராக இருக்கிறோம்,
வந்து எம்பசிகளை உங்களுடைய தூதரகங்களை ஓப்பன் பண்ணுங்க. ஆனால் நாங்கள் யாரிடமும் கெஞ்ச மாட்டோம் என்று கூறியிருக்கிறது. இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.